ஏ ஆல் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி பார்த்துருக்கீங்களா? இடுப்பில் ஒரு புலி, பாலுக்கு மேலே எலி. எஸ்டர்டே நைட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிராகன் மார்ட் போயிருந்தோங்க. டிவி ஷெல்ஃப் வாங்கலாம். காலில் என்னைக்கு நடக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அன்றைக்கி கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு 3 நாளாக போஸ்ட்பான் ஆகி ஒரு வழியாக நேற்று கிளம்பிட்டோம். ஏன்னு கேட்குறீங்களா? கடையே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு வச்சுருக்காங்க. உள்ளே நடக்கிறோம் ஃபர்னிச்சர் ஷாப் எங்கடா இருக்குன்னு தேடி டயர்ட் ஆகிட்டோம். மால்ஸ் ஃபுல்லாகவே வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கு லைட்ஸு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், ஃபர்னிச்சர்ஸு, அவ்வளோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இங்கே கிடைக்குது. டயர்டில் நடந்துட்டு இருக்கும்போது வழியில் நிற்கிற குட்டி குட்டி ஷாப் வச்சுருக்க இந்த அம்மாலாம் கையை பிடிச்சி கை ஃபுல்லாக ஸ்க்ரப்பை ஊற்றிடுறாங்க. என்னன்னு கேட்டால் கையை வந்து மெனிக்யூர் பண்ணி விடுறேன், இந்த ஸ்க்ரப்பு வாங்கிக்கோங்க, அந்த ஸ்க்ரப்பு வாங்கிக்கோங்கன்ட்டு ஃப்ரீயாகவே ஒரு அம்மா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரியே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலான்ட்டு. டிவி ஷெல்ஃபை ஆர்டர் பண்ணிட்டு திரும்பினா மணி 10:45. அடக்கடவுளை, எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்கே போய் சாப்பிட்றது? செம பசியாக இருக்குது அப்படின்னு நினச்சா கருவேப்பிலை கொத்து மாதிரி இந்த டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் மட்டும் ஓப்பனில் இருந்தது. உள்ளே என்ட்ராகும் போது அவங்களோட அந்த ஃபேஸ் அப்ரோச் பார்த்தா கடை க்ளோஸ், கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு நினச்சோம். நல்ல வேலை, வெல்கம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஸ்பெஷல் பீடேவும் அதுக்கப்புறமா அந்த தவா சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். காசு கொடுத்து வாங்கியாச்சு. பச்சை மிளகாய் எண்ணெய், காஞ்ச மிளகாய் எண்ணெய் எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மணி பார்த்தீங்க அப்படின்னா 11:30. நாளைக்கு பார்ப்போமா? ஸ்டே டியூன்.